யோக்டோ கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பைனாப்பிள் கேசரி. கோல்ட் பிரியம் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் பிரசன்ஸ் யோக்டோ கிச்சன். பைனாப்பிள் கேசரிக்கு தேவையான பொருட்கள்: முதல்ல நம்ம அரை பைனாப்பிள் பழத்தை கட் பண்ணிக்க போறோம். இந்த கார்னர்லாம் நல்லா கட் பண்ணிட்டு குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல தண்ணி ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பைனாப்பிளை இதுல போட்டு ஊற வைக்கணும். இன்னொரு பக்கம் பேன்ல 2 டீஸ்பூன் கீ, உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு முந்திரி பருப்பும் ட்ரை கிரேப்ஸும் சேர்த்து இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே பேனில் மிச்சம் இருக்கிற நெய்யில் நம்ம ரவையை வறுத்துக்கலாம். இதில் 200 கிராம்ஸ் ரவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த ரவையோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் 400 ml தண்ணி, இது நல்லா பாயில் ஆகிற டைமில் 300 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணுறோம். இதோட 2 சிட்டிகை கேசரி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நம்மளோட கேசரிக்கு. இது நல்லா பாயில் ஆகிற டைம்ல 5-6 ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி ஊற வச்சிருக்கோம்ல அந்த பைனாப்பிளையும் இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ரவை ரொம்ப ஒட்டாம இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து கலந்துட்டு ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி நல்லா திக்காக ஆரம்பிக்கும். பாருங்க, இந்த மாதிரி மூமெண்ட் கம்மியாகி நல்லா திக்காயிருச்சுல. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்ல சுவை கொடுக்கும். அது நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கடைசியா நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி அண்ட் கிஸ்மிஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி.